கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, நேரலை செய்தி நேயர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையான வசனங்களை இன்றைய தியான பகுதியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்கான அந்த எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையான 7 வசனங்களை படிக்க கேட்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல் மழையே நீ சொரிவாய். கொடிய புயல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புயல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு, சுவரும் இல்லை, அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை, எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று காண்கிற தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் என்பவைகளே. ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஜெபம். பரிசுத்தமும் சத்தியமும் நீதியும் நேர்மையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் பிற்பகல் மாலை வேளையிலும் இளையடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய திருநாமத்திலே விசுவாசத்தோடு நீர் அருளிய இறைவார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கற்று அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த இறைவார்த்தைகளின் வழியாக நீர் உம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற சத்தியங்களை இந்த பரதேசியின் மூலமாய் நீர் பகிர்ந்து கொள்ளும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். கேட்கிற உள்ளங்களை துறந்தருளும், அவருடைய ஆவியை ஏவி எழுப்பும், அவருடைய ஆவி
உம்முடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஊடுருவி அவர்கள் இருதயங்களை களிப்புற செய்யும்படியாய் இறைவேந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த திங்கட்கிழமையன்று மாலையில் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்களை நாம் தியானித்தோம். பிற்பாடு இன்று சனிக்கிழமை இந்த மாலையில் அதே 13ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 16 வரையான வசனங்களை, வாசிக்க கேட்ட வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். உங்களில் மன விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொண்டு அந்த பகுதி வசனங்களை திறந்து வைத்துக் கொண்டு இந்த செய்திகளை ஒப்பீடு செய்து பாருங்கள், அதற்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தட்டும் என்று கேட்டு இந்த நாளின் இறை செய்திக்குள்ளே நான் உங்களை அழைக்கிறேன். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிற சத்தியம் என்னவென்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதை விவரிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. சமாதானம் இல்லாதிருந்தோம், சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். எவர்கள்? கர்த்தருடைய நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே பேசுகிறோம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், உங்களுக்கு சமாதான வாழ்த்துதல்களை கூறுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு புரட்டும் உருட்டும் புரட்டுமான கள்ள வார்த்தைகளினாலே, நயவசனிப்புகளினாலே, செவிக்கு இன்பமான இனிப்பு தடவிய வார்த்தைகளினாலே இறைமக்களாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மோசம் நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் காணிக்கைகளுக்காக, சம்பாத்தியங்களுக்காக, பெயர்ப்புகளுக்காக கர்த்தரின் பெயரால் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி சத்திய வசனங்களை விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும், தங்களை போதகர்கள் என்றும், தங்களை பாஸ்டர்கள் என்றும், தங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும் கூறிக்கொண்டு தங்களை பின்பற்றுகிற ஜனக்கூட்டத்தை கற்றும் கல்வி கற்றும் கல்வி அறிவற்றவர்களாய், அநேகம் தரம் சத்திய வசனங்களை கேட்டும் அதை உணர்ந்து கொள்ள மனமற்றவர்களாய், நான் கிறிஸ்துவை ஆராதிப்பதினால், நான் தேவாலயத்திற்கு செல்வதினால், நான் காணிக்கை கொடுப்பதினால், நான் ஊழியம் செய்வதினால் எனக்கு பிரதிபலன் என்ன, எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அதனால் எனக்கு வரக்கூடிய ஆதாயம் என்ன என்று எதிர்நோக்குகளோடு இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிற, ஜெப கொடுகைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற, தேவாலய செய்திகளை அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற, அல்லது எழுப்புதல் கூட்டங்களுக்கு, பேய் விரட்டும் கூட்டங்களுக்கு, வியாதி குணமாக்கும் கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம், ஜனக்கூட்டம். இப்படிப்பட்ட செவிக்கு இன்பமான, கேட்பதற்கு இனிய, இனிப்பு தடவிய வாசகங்களை சொல்லி கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இதோ இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறார், அதே பரிசுத்த ஆவியானவர் என் வாயிலிருந்து பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்,
தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் அழைத்துக் கொண்டு தங்களை பின்தொடர்கின்ற இந்த மதிகெட்ட புத்திகெட்ட மூடர் கூட்டமாய் போன கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலின் மூலமாய் சொல்லுகிறார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். என்ன சொல்லுகிறார்களாம்? உலகம் முழுவதிலும் எந்த ஒரு தேசத்திலும் சமாதானம் இல்லை. சுமார் 245 தேசங்கள் என்று நினைக்கிறேன். சரியாக எனக்கு எண்ணிக்கை தெரியாது, உள்ளதை சொல்லிவிடுகிறேன். 220 முதல் 248 நாடுகள் இந்த பூமி உருண்டையின் மேல் இருக்கிறது. எந்த நாட்டிலும் எந்த நாட்டிற்கும் எந்த நாட்டில் வாழுகின்ற ஜனங்களுக்கும் சமாதானம் இல்லை. எங்கும் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் கலவரங்களும் கலகங்களும் சண்டைகளும் பெரும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். தனி மனித வாழ்வினாலும் சரி, ஒரு குடும்ப வாழ்விலானாலும் சரி, ஒரு சமுதாய வாழ்விலானாலும் சரி, ஒரு இனக்கூட்டம் ஒரு ஜனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறையிலானாலும் சரி, சமாதானம் இழந்தவர்களாய் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சமாதானம் இல்லையே என்ற எண்ணத்தோடு ஒரு பெருங்கூட்டமும், வாழ்வை ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையின் நடத்தி செல்வதற்கு உரிய வசதி வாய்ப்புகள் இல்லையே என்று ஒரு பெருங்கூட்டம் ஜனமும் கலக்கமடைந்து, வாழ்க்கையிலே கலக்கமடைந்து அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டம் ஆண்களும் பெண்களும் மதுபானத்திற்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொற்ப நேர ஒருவர் ஒரு நேரம் இந்த நேரத்தில் மதுபானத்தை அருந்தினால் ஒரு 4 முதல் 8 மணி நேரம் அவருக்கு மெய் மறந்து எதுவும் எல்லா கவலைகளையும் மறந்து விட்டது போன ஒரு பிரம்மை தோன்றும். அந்த பிரம்மைக்காக ஒரு பெருங்கூட்டம் ஆண்கள் பெண்கள், இதிலே பணக்காரர்கள் என்றில்லை, ஏழைகள் என்றில்லை, வறியவர்கள் என்றில்லை, எல்லா பிரிவினரும் சொற்ப நேர சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக மதுபானத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் என்றல்ல, பெண்கள் என்றல்ல, பிள்ளைகள் வரை மதுபானத்திற்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மந்திரவாதிகளை தேடி ஓடி யாரோ எங்களுக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதிலுக்கு பதில் மாந்திரீகம் பில்லி சூனியம் செய்கிறவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டத்தார் வியாதிகளினாலே நோய்களினாலே பாதிக்கப்பட்டு சமாதானம் இழந்து தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் விற்றும் வியாதிகளும் நோய்களும் குணமாகவில்லையே என்ற கலக்கத்தோடு சமாதானம் இழந்து மருத்துவமனைகளை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றால் விடுதலை, எங்கு சென்றால் சமாதானம், இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம். எங்கு சென்றால் ஆசீர்வாதம் பெருகும் என்றெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனக்கூட்டத்தின் அபிலாசைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு பெருங்கூட்டம் கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள போதகர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது, எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. ஆனால் நான் அவர்களை குறித்து சொல்ல விரும்பவில்லை. காரணம், நான் அவைகளை சார்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவன். ஆகவே நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற அட்டூழியங்களைத்தான் நான் சுட்டிக்காட்ட முடியும். அருமையானவர்களே, இதுதான் இன்றைய நிலைப்பாடு. இந்த ஜனங்களை அங்குமங்கும் அலைந்து சமாதானம் தேடி, வாழ்வியல் ஆசீர்வாதங்களை தேடி, வாழ்வுக்குரிய வளங்களை தேடி, விடுதலை சரீரத்திலும் ஆன்மாவிலும் காணப்படுகிற சமாதானமற்ற சூழ்நிலைகள், வியாதிகள், துன்பங்களில் இருந்து விடுதலையை தேடி
ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பெருங்கூட்டம் ஜனத்தின் சூழ்நிலையை கண்ணுற்ற அநேக கள்ளப்போக்கிரிகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும், தங்களை பரிசுத்தவான்கள் என்றும், தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும், தங்களை ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் என்றும் கூறிக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் சொல்லுவதுதான் இந்த சமாதான கேட்டினால் அலைந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டங்களை பார்த்து சொல்கிறார்கள், சமாதானம் இல்லாதிருந்தும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற இந்த கள்ளப்போதகர்கள். நீங்கள் அறிவீர்கள், சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் பெருவாரியான கள்ள ஊழியர்கள் ஒன்றாக இணைந்து மாதம் ஒரு முறை ஒவ்வொரு பட்டணத்திலும் இந்த பட்டணத்திற்கு சமாதானம், தமிழ்நாட்டிற்கு சமாதானம், இந்தியாவிற்கு சமாதானம், உலகத்திற்கு சமாதானம் என்று சொல்லி இந்த சமாதான பேர்வழிகள் காணிக்கை கொள்ளையடிக்கிற இந்த பரிசுத்தம் இல்லாத காணிக்கைகளுக்காக மட்டுமே பக்தி வேடம் போட்டுக்கொண்ட எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசை என்னும் அருவருப்பை விட்டு விலகாத பொருளாசை என்னும் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு திரிகிற இந்த கள்ளப்போதகர்களின் கூட்டம். இவர்கள் மனம் திரும்பவில்லை. இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஆணித்தரமாக சொல்கிறேன், இவர்களில் எவரும் கிறிஸ்துவை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவில், கிறிஸ்துவின் இரத்தத்தால், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் மனமாற்றம் பெற்றவர்கள் அல்ல. தங்கள் பாவங்களை விட்டு விலகி பொருளாசை எனும் பண ஆசையை விட்டு விலகி மனம் திரும்பி கிறிஸ்துவில் மனமாற்றம் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள், நீங்கள் நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நாங்கள் பரலோகவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை, இவர்கள் தங்களுக்கு தாங்களே பட்டங்களை சூட்டிக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், பரிசுத்த ஆவியின் ஊழியர்கள் என்று சொல்லி இந்த பாவ அருவருப்புகளினாலே நான் ஒரே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, எல்லா தீமைக்கும் ஆணிவேராயிருக்கிற பண ஆசை என்னும் சம்பாத்திய இச்சையை, அதாவது பொருளாசை என்னும் விக்கிரகத்தை தங்கள் உள்ளங்களிலே சுமந்து திரிகிற இந்த விபச்சார சந்ததியின் கூட்டம். 2, மாமிச உடலில் மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் சரி, அந்த மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கும் நாள் வரை, அந்த மாமிசம் சாகும் வரை, அந்த மாமிசத்திற்கு இச்சைகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. மாமிச உடலுக்கு காம உணர்ச்சிகள் உண்டு. அதாவது ஆண் பெண் பாலுறவு சார்ந்த உணர்வுகள் உண்டு. இவைகளில் எதுவும் ஆணி அறையப்படாத, இவைகளில் எந்த பாலுறவு காம உணர்ச்சிகளும், இவைகளில் எந்த மாமிச இச்சைகளும் அடங்கி போகாத, அடக்கப்படாத, அடக்க முடியாத, இவைகளினாலே நடத்தப்படுகிற, இவைகளுக்கு அடிமைகளாயிருக்கிற அந்த பாவிகளின் கூட்டம் சொல்லுகிறது, நாங்கள் மனம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் உலகத்தை வென்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் மறுபடி பிறந்துவிட்ட பரிசுத்தவான்கள் என்று கூவுகிறார்கள். கூவிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் பட்டம் சூட்டிக் கொண்டு தங்கள் மனதில் தோன்றிய தீய எண்ணங்களை அனைத்தையும் பணம் சம்பாதிப்பதற்கு, எல்லா தீமைக்கும் ஏறாயிருக்கிற பண ஆசையை, அந்த சம்பாத்திய இச்சையை செயலாக்கம் பெற செய்வதற்காக கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியின் பெயரால், தேவ தூதர்களின் பெயரால் திட்டமிட்ட பொய்களை திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். தேவன் காண்பித்தார், கர்த்தர் காண்பித்தார்,
பரிசுத்தாவியானவர் எனக்கு சொன்னார், தேவதூதனை அனுப்பி என்னிடத்தில் பேசினார் என்றெல்லாம் அப்பட்டமான பொய்களை சொல்லி ஜனங்களையும் பண ஆசை எனும் விக்கிரகத்திற்கு நேராக, பொருளாசை எனும் சம்பாத்தியத்திற்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தைகளும் இல்லை, கிறிஸ்துவின் ஆவியும் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இறை வார்த்தைகளை ஆவியானவர் எசேக்கியேலின் மூலமாய் சுட்டிக்காட்டுகிற இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், வேறொருவன் அல்லது இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அந்த மண் சுவருக்கு பூசுகிறார்கள். இது உங்களுக்கு புரியும், நீங்க பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் கலப்பட சிமெண்டினால், கலப்பட மணலினால் சாந்து குலைக்கப்பட்டு சிமெண்டும் மணலும் தண்ணீரும் இணைத்து சாந்து கலக்கப்பட்டு வீடுகளிலே, அடுக்குமாடி கட்டடங்களிலே, வெளிப்புற சுவர்களிலே சாந்து பூசுவதை பார்ப்பீர்கள். இங்கே தேவன் சொல்லுகிறார், மண் சுவரை வைக்கிறான். ஒருவன் என்ன செய்கிறான்? அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்கு மண் சுவரை வைக்கிறான். எங்கே? பூமியின் சகல அருவருப்புகளும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற இந்த பூமியின் மண்ணை தோண்டி அதில் இந்த பூமியிலே கிடக்கிற கற்களையும் மண்ணையும் உள்ளே தள்ளி அடைத்து அதன் மேல், மண்ணின் மேல், கற்களின் மேல், மண்ணின் மேல் மண் சுவரை கட்டி எழுப்புகிறான். மண்ணினால் செய்யப்பட்ட செங்கற்களையும் பாறை பொடிகளினாலும் மணலினாலும் செய்யப்பட்ட காங்கிரீட் கட்டைகளாலும் சுவரை எழுப்புகிறான். அந்த சுவருக்கு அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுகிறான். அந்த சுவருக்கு சாரமில்லாத, இந்த மண் சுவரின் மேல் ஒட்டிக்கொள்ள இயலாத, சக்தியற்ற, சாரமில்லாத, சாம்பல் கலந்த, சாம்பலும் மண்ணும் கலந்த இந்த சாந்தை பூசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மழை காலங்களில் அநேக கட்டடங்கள் தரையோடு தரையாக சரிந்து கொண்டிருப்பதை, நிலநடுக்கங்களிலே சாய்ந்து விழுந்து விடுவதை, பூமி பிளந்து இந்த கட்டிடங்களை உள்வாங்கி விடுவதை பார்த்திருப்பீர்கள். பெரு வெள்ளக்காலங்களிலே தண்ணீர் அந்த வீட்டை சுற்றிலும் பெருகி நிற்கின்ற போது வீட்டு சுவரின் மேல் இருக்கிற சாந்துக்காரைகள் அனைத்தும் அப்படியே துண்டு துண்டுகளாக கலன்று கீழே விழுந்து சிறிது நேரத்தில் அந்த கட்டிடமே, அந்த மண் சுவர் கட்டிடமே இடிந்து தரைமட்டமாகிக் கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல் மழையே நீ சொரிவாய். அதாவது மகா கல் மழையே, வெள்ளமாய் பெருகுகிற பெருவெள்ளத்தை உண்டாக்குகிற கல்மழையே, பெருமழையே நீ பெய்ய கடவாய். புயல் காற்றும் அதை பிளக்கும். நாம் பார்க்கிறோம், மழை காலங்களில் பெருமழையும் புயல் காற்றும் மின்னலும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் தோன்றுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கட்டுகிற இந்த மேல் பூச்சான இந்த மண் சுவர் கட்டிடங்கள் இடிந்து விழும், அது நிலை நிற்காது. இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாம்ச சரீரம் அனைத்தும் மனிதர்களைத்தான் ஒப்பிடுகிறார், கட்டிடங்களை மட்டுமல்ல. இந்த ஒவ்வொரு கட்டிடமும் மனிதர்களை மண்ணினால், பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மண்ணுக்கு இரையாக போகிற மாமிச சரீரங்களிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற
மனிதர்களை குறிப்பிடுகிறார் கட்டிடங்கள் என்று, மண் சுவர் என்று. இந்த மாம்ச சரீரங்கள் அனைத்தும் ஒரு நாள் உன் ஜீவன், உன் உள்ளிருக்கிற ஜீவாத்மா உன்னிலிருந்து எடுபடுகின்ற போது அது இந்த மண்ணில சாய்ந்து விழுந்து விடும். இதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். யாரும் 1000 கோடி ஆண்டுகள் உயிரோடு மாம்ச சரீரத்திலே வாழ்வதில்லை, 100 ஆண்டுகளும் வாழ்வதில்லை. அவனவனுக்கு முன் குறிக்கப்பட்ட ஆயுளின் காலங்களின் அடிப்படையில் அவரவர் ஆயுளின் காலம் முடிகின்ற போது அவரவருக்குள் இந்த மாம்ச சரீரம், மண்ணான மாம்ச சரீரத்திற்குள், இந்த மண் பாண்டங்களாகிய மண் பானைகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற உன் ஜீவாத்மா உன் சரீரத்தை விட்டு எப்பொழுது வெளியே எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ, அதை உனக்குள்ளே ஊதினவர் அதை எப்பொழுது திரும்ப உனக்குள்ளிருந்து திரும்ப எடுத்துக் கொள்ளுகிறாரோ, அப்பொழுது இந்த மண் சுவராகிய உன் சரீரம் மண்ணிலே சாய்ந்து விழும் என்று சொல்கிறார். அது உனக்கு பயங்கர நடுக்கங்களையும் பேரதிர்ச்சிகளையும் சங்கார புயலின் கடும் தாக்கத்தையும் உன் இதயத்திலே கொண்டு வரும். மறந்து விடாதே சகோதரனே, நீ எப்பேற்பட்ட உலக தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, பொய்யனே, பொய்யின் பிள்ளையே, பிசாசின் மக்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. நீங்கள் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற பிசாசின் மக்களாயிருக்கிறீர்கள். உங்களை நடத்துகிற பொய்யின் ஆவிகளினாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கென்று பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களையும் நீங்கள் பிசாசின் மக்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பணாசை என்னும் பொய்யான ஆசீர்வாதங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் உரைக்கிறார். உங்கள் அழிவு உங்கள் அருகே வந்து கொண்டிருக்கிறது. ஒருவனும் தப்பி ஓடிக்கொள்ள முடியாது. நீ சம்பாதித்திருக்கிற கர்த்தரின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியின் பெயரால், கிறிஸ்துவின் ஊழியங்களின் பெயரால் நீ சம்பாதித்து சேர்த்திருக்கிற பல 1000 கோடி சம்பாத்தியங்கள் உன்னை தப்புவிக்காது. நீயும் உன் சம்பாத்தியங்களும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் உன்னை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உன்னை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றும் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்றும் கர்த்தருடைய அப்போஸ்தலன் என்றும் சொல்லி உன்னை பெருமை கொள்ள செய்கிற அனைத்து பொக்கிரி கூட்டமும் உன்னோடு கூட அழிக்கப்பட்டு போகும். தேவன் அதற்காக சங்கார கல்மழையையும் பெரும் புயலையும் கொடுங்கோடையையும் கொடுங்காற்றையும் அனுப்பியிருக்கிறார். அருமையானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? நீங்கள் பூசின பூச்சி என்ன? மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து, எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையின் இச்சையனும் பொருளாசையின் விக்கிரகங்களை தங்கள் இருதயங்களிலே சுமந்து திரிகிற பொல்லாத ஜனங்களை பார்த்து, மாபாவிகளை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நாமெல்லாம் பரிசுத்த ஜாதி என்று நம்ப வைக்கிறீர்களே. இந்த பொய்ப்பூச்சு, இந்த சாரமில்லாத சாந்து அந்த மகா சங்காரத்தின் நாளிலே, கோபுரங்கள் இடிந்து விடுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகிற அந்த கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாளிலே இவைகளெல்லாம் வேறற்று போய் மண்ணிலே சாய்ந்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்? மனம் திரும்புதலுக்கு எதுவான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்திய வசனங்களை நீங்கள் பிரசங்கிப்பதே இல்லை. நீங்களும் மனம் திரும்பாத பாவிகள், பிசாசின் மக்களாயிருந்து கொண்டு ஜனங்களையும் உங்களை பின்பற்றுகிறவர்களையும் பிசாசின் மக்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்.
எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையின் இச்சையனும் பொருளாசையின் விக்கிரகத்தை விட்டு விலகாத பாவிகளே, நீங்கள் ஜனங்களையும் உங்களை போன்ற பாவிகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், மனம் திரும்பாதவர்களை பார்த்து தீய நடத்தைகளை, பண ஆசைகளை விட்டு, மாமிச இச்சைகளை விட்டு விலகான மாபாவிகளை பார்த்து சொல்லுகிறீர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று அவர்களை பொய்களின் மேல் பொய்களையே சொல்லி 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 பொய்களையே சாந்து பூச்சிகளாய் சாரமற்ற சாந்தாய் அவர்களின் மேல் பூசி அவர்களை பக்தி வேடதாரிகளாக மாற்றி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக மாற்றி உள்ளே உழுத்து நாறி கொண்டிருக்கிற சடலங்களினால் பிரேதங்களினால் நிறைந்திருக்கிற மனித பிண்டங்களை நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான முடிவு வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஆகையால் என் உக்கிரத்திலே, அதாவது அவருடைய கடும் கோபத்திலே கொடிய புயல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். யார் மேல்? மாபாவிகளே, பிசாசின் மக்களே, உங்கள் மேல், உங்கள் சம்பாத்தியங்களின் மேல், உங்கள் ஆடம்பரமான அடுக்குமாடி கட்டிடங்களின் மேல், உங்கள் கோபுரங்களின் மேல் சங்கார புயலை, கொடிய புயல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையும், வெள்ளமாய் பெருவெள்ளமாய் அடிக்கிற மழையும், என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெருங்கல் மழையும் சொரியும் உங்கள் மேல் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெள்ளமாய் அடிக்கிற பெருமழையும் கொடிய புயல் காற்றும் உங்களை நிர்மூலமாக்கத்தக்க மகா கல்மழையும் உங்கள் மேல் சொரிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம், அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து, என்ன, மனம் திரும்பாத பாவிகளை, பண ஆசையனும் விக்கிரகத்தை விட்டு, பொருளாசையனும் விக்கிரகத்தை விட்டு விலகாத, மாமிச இச்சைகள் என்னும் அருவருப்புகளை விட்டு விலகாத, மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும், ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் என்றும், மறுபடி பிறந்தவர்கள் என்றும் நம்ப வைத்திருக்கிறீர்களே. இந்த பிசாசுகளின் பிள்ளைகளின் கூட்டத்தை அழித்து, அந்த சுவரை, அவர்களுடைய வெள்ளை பக்தி வேடங்களை அழித்து, அவர்களை மூடியிருக்கிற மென்மையான வஸ்திரங்களை, அதாவது ஆடம்பரமும் மினுக்கும் உள்ள உயர்ந்த வஸ்திரங்களை கிழித்து அவர்களை கீழே விழ தள்ளுவேன். அதை நீங்கள் பூசின சாரமில்லாத சாந்தை பூசின அந்த சுவர்களை, இந்த மனித புண்டங்களை, மனிதர்களை, இந்த கள்ள பக்தி வேட கிறிஸ்தவர்களை நான் அழித்து, அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். தங்களுக்கு யாரும் உதவி செய்ய எவரும் இல்லாத நிலையிலே இவர்கள் தரையிலே விழுந்து வெள்ளப்பெருக்கிலே இழுத்து செல்லப்பட்டு, புயல் காற்றுகளால் அடித்து மோதப்பட்டு, வீசி எறியப்பட்டு, கல்மழையினால் அடித்து இவர்களை சங்கரித்து போடுவேன் என்று சொல்கிறார். 15ஆம் வசனம், 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி, நான் உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். நீங்கள் பூசின உங்கள் உயர்ந்த கோபுரங்கள் உள்ள ஆலயங்களும், உங்கள் உயர்ந்த கோபுரங்கள் உள்ள ஆசரிப்பு கூடாரங்களும், ஜப கோபுரங்களும், நீங்கள் பதுங்கி கிடக்கிற கர்த்தரின் பெயரால் காணிக்கை கொள்ளையடிக்கிற உங்கள் இருப்பிடங்கள் அனைத்தும் இடிந்து விழும். நீங்கள் கட்டி எழுப்பின அடுக்குமாடி கட்டிடங்கள் அனைத்தும் இடிந்து விழும். உள்ளே பதுங்கி கொண்டிருக்கிற நீங்களும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நிர்மூலமாகும்படி அது உங்கள் மேல் விழும். எவைகள்?
அந்த அடுக்குமாடி கட்டிடங்களும் உயர்ந்த கோபுரங்களும் உங்கள் ஆசரிப்பு கூடாரங்களும் உங்கள் ஜப கோபுரங்களும் இடிந்து தரைமட்டமாகி உங்கள் மேல் விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை, அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. என்ன சொல்லுகிறார்? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசின் மக்களாகிய பிசாசின் ஆவிகளால் நிறைந்த பணாசையின் விக்கிரகத்தால் தங்கள் இருதயங்களிலே நிறைந்து திரிகிற மனம் திரும்பாத பாவிகளாகிய இச்சிக்கப்பட்ட உலகத்தின் ஆசை இச்சைகளினால், மாமிச இச்சைகளினால், விபச்சார மயக்கத்தினால், காம இச்சைகளினால் இச்சிக்கப்பட்ட இந்த பிசாசின் மக்களாகிய கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் கள்ள ஊழியக்காரிகளையும் அவர்களை பின்பற்றுகிற உங்களையும் நான் கீழே விழப்பள்ளி தள்ளி அவர்களை அதற்கு சாரமில்லாத உங்கள் மேல் உங்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் மாற்றி நாறிக்கொண்டிருக்கிற பிரேதங்களாய் உங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பரிசுத்தவான்கள் என்று நடிக்க வைக்கிறார்களே, பக்தி வேடதாரிகளாய் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, பொய்யர்களாய் பொய்யின் பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, உங்களையும் அவர்களிலும் உங்களிலும் கர்த்தர் தம்முடைய கடும் கோபத்தை தீர்த்து கொண்டு எவரும் இல்லை, சுவரும் இல்லை, சுவருக்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சமாதானம் இல்லாதிருந்தும், ஆத்மாவிலே சுகம் இல்லாதிருந்தும், மன சமாதானம் இல்லாதிருந்தும், உடல் ஆரோக்கியம் இல்லாதிருந்தும், ஆத்ம ரட்சிப்பை பெறாமல் இருந்தும் மனம் திரும்பாத பாவிகளாயிருந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்துல ஓடினீர்களே, ஆசீர்வாதங்களை தேடி, சமாதானத்தை தேடி, ஐஸ்வர்யங்களை தேடி, வியாதி குணமாக்கப்பட வேண்டும் என்று, நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று, பிசாசுகளின் உபத்திரவங்கள் விலக்கப்பட வேண்டும் என்று சமாதானம் தேடி ஓடினீர்களே இந்த கள்ள ஓநாய்களிடத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். ஆனால் இன்று ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களாய ஓநாய்கள் போன்ற கள்ள நரிகள் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளின் மத்தியிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை பரிசுத்தவான்கள் என்று நம்பி அவர்களுக்கு பொய் சாட்சி சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொய்களை நம்பி ரட்சிக்கப்படாத நீங்கள், மனம் திரும்பாத பாவிகளாகிய நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை, உங்கள் பாவம் கழுவப்படவே இல்லை, உங்கள் பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த பொய்யர்களுடைய பொய் வார்த்தைகளை நம்பி, அதாவது பொய்யாய் மண் சுவருக்கு சாந்து பூசினார்களே, அந்த சாந்து பூச்சாகிய பொய் வார்த்தைகளை நம்பி ரட்சிக்கப்படாத நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்லி அந்த பொய்களை நம்பின பொய்யின் பிள்ளைகளே, உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு இல்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பின்பற்றி அவர்களுடைய பொய் வார்த்தைகளை நம்பி அந்த பிசாசின் தூதர்களை, பிசாசின் ஏஜென்ட்களை நம்பி பிசாசின் பிள்ளைகளாய் மாறிப்போன உங்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்பினால் நம்புங்கள், ரட்சிக்கப்படாத பாவிகளே, மூடர் கூட்டமே, ரட்சிக்கப்பட்டேன், ஆவி அபிஷேகம் பெற்றேன், மறுபடி பிறந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முட்டாளும் மனம் திரும்பு, பாவங்களை விட்டு விலகு, பணாசையை விட்டு விலகு,
பெண்ணாசையை விட்டு விலகு, மாமிச இச்சை, விபச்சார மயக்கம், காம இச்சைகளை விட்டு விலகு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளிலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாக முன் குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலும் சத்திய வசனங்களுக்கு நீங்கள்